ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு கப் தேங்காய் இருந்துச்சுன்னா போதும், இந்த ஸ்வீட்டை நீங்கள் சட்டுன்னு வீட்டில் செய்யலாம். இந்த லட்டு ரெசிபி ஜஸ்ட் 10 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். வீட்டுக்கு யாருன்னா ரிலேஷன்ஸ் வந்தாலும் இதை நீங்கள் சட்டுன்னு செஞ்சு கொடுக்குற அளவுக்கு ஈஸியான ஒரு லட்டு ரெசிபி தான். இந்த தேங்காய் லட்டு ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் லட்டு செய்கிறதுக்கு நான் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். இது மீடியம் சைஸ் இருக்கிற தேங்காய் தாங்க. இந்த தேங்காவை உடைச்சிட்டு நம்ம சில்லாக பேத்தி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தோம்னா தேங்காய்க்கு பின்னாடி பக்கம் இருக்கிற ப்ரௌன் பார்ட்டை நம்ம கத்தியை வச்சு ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா இந்த பார்ட்டை லட்டுவில் சேர்க்கும்போது அது சாப்பிட நல்லா இருக்காது. அது மட்டும் இல்லாமல் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸும் வரும். அதனால் இந்த தேங்காய்க்கு பின்னாடி இருக்கிற ப்ரௌன் பார்ட்டை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, தேங்காயோட பேக் ப்ரௌன் பார்ட்டை ரிமூவ் பண்ணியாச்சு. இதே போலவே எல்லா தேங்காய்க்கும் பேக் ப்ரௌன் பார்ட்டை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த பெரிய பெரிய பீஸஸாக இருக்கிறத மிக்சியில் போட்டு நம்ம அடிக்க போகிறோம். அதுக்கு பெரிய பெரிய பீஸஸாக இருந்தால் சரியாக அரைஞ்சி வராது. அதனால் நம்ம சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் வீடியோவில் காட்டுறது போலவே தேங்காய் மொத்தத்தையும் நம்ம சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்சியில் குறப்பாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போ வீடியோவில் பார்த்தோம்னா தேங்காய் மொத்தத்தையும் அரைச்சி எடுத்து வந்துட்டோம். இது எப்படி இருக்கணும்னா கன்சிஸ்டன்சி நல்லா குறப்பாக இருக்கணும். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேணாம், கொஞ்சம் குறப்பாக இருந்தால் தான் லட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். தேங்காய் லட்டு செய்கிறதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கிறேன். பேன் நல்லா ஹீட்டான பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இந்த லட்டு செய்கிறதுக்கு அதிகமான நெய் தேவைப்படாது. நான் அரைச்சி எடுத்துருக்கிற தேங்காயில் 1 கப் அளவுக்கு தேங்காய் அளந்து எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு தேங்காவை கடாயில் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே தாங்க வச்சு தேங்காவை வதக்கணும். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சா தேங்காய் தீஞ்சிறதுக்கு சான்ஸ் இருக்குது, இல்லைன்னா லட்டு ரொம்பவே ஹார்டாக வரத்துக்கு சான்ஸ் இருக்குன்றதால ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சு நம்ம வதக்கிக்க போகிறோம். இந்த தேங்காய் மொத்தமும் வதங்கிறதுக்கு எனக்கு 7 நிமிஷம் ஆச்சு. 7 நிமிஷம் கழித்து தேங்காய் நல்லா உதிரியாக வந்த பிறகு வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் ஆப்ஷனல் தான், நீங்கள் சர்க்கரை வேணுனாலும் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெல்லம்ன்றது 1 கப் தேங்காய்க்கு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். ஸ்வீட் நல்லா அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க 3/4 கப் அளவுக்கு கூட வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் தேங்காய் நல்லா பைண்ட் ஆகி போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 நிமிஷத்துலேயே வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு தேங்காயோட மிக்ஸ் ஆகிடுச்சு. இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட் திங்க், நான் எடுத்துருக்கிற வெள்ளத்தில் மண் எதுவும் இல்லைன்றதால அப்படியே சேர்த்துருக்கேன். மண் இருக்கும்னு டவுட் இருக்கிறவங்க தண்ணியில் கரைச்சி கூட வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தோம்னா நம்ம சேர்த்துருக்கிற வெல்லம் சேர்ந்து தேங்காவும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இது ரெடி ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கையில் எடுத்து உருட்டி பார்த்தோம்னா லட்டு மாதிரி உருட்டாக வந்துடும். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லட்டு மிக்சரை ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோம்னா லட்டு மிக்சரை ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை கடாயிலேயே வச்சோம்னா அதிகமான ஹீட்டில் இருக்கும்போது அடி பிடிச்சி தீஞ்சிற சான்ஸ் இருக்குன்றதால நம்ம உடனே ஸ்டவ்லேருந்து எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த லட்டு மிக்ஸை ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு மிதமான சூடு இருக்கும்போது, நம்ம கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது நம்ம இதை உருட்டி லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்துடலாம். நான் வீடியோவில் காட்டுறது போல் உங்களுக்கு பெரிய ஷேப் வேணும்னா பெரிய சைஸில் எடுத்துக்கோங்க, சின்னதாக வேணும்னா மீடியம் குவான்டிட்டியில் எடுத்து லட்டு சுற்றிக்கலாம்.
அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தோம்னா தேங்காய் லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு பாதாம் சாப்ஸை கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான கோகோனட் லட்டு சூப்பராக சாஃப்டாக ஜூஸியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த லட்டு ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றது என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிருத்திகாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.